அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு 5 முக்கியத்துவத்தை இந்திய அரசு கொடுத்திருக்கிறது. வந்து பஞ்ச் தீர்த் என்று சொல்லக்கூடிய அவர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், படித்த இடம், அவர் வந்து புத்திசத்திற்கு மாறிய இடம், இரண்டாவது அவர் இறந்த இடம், அவருடைய மயான பூமி, இப்படி என்று பல ஸ்தலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு மானுமெண்டாக ஒரு நினைவிடமாக அறிவித்து அவரை கொண்டாடி வருகிற அரசு தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. அதை ஒற்று நாங்கள் எல்லோரும் இன்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், செய்ய விட மாட்டோம். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நாங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். இது தொலைநோக்கு பார்வையில் உருவாக்கப்பட்டது. இது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் நம்மளுடைய தனி மனித உரிமைக்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி நாங்கள் இன்று சத்தியப்பிரமாணம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன்படி நாம் நடப்போம் என்பதை உறுதி செய்கிறோம். நன்றி, வணக்கம். அது ஒரு குறுகிய பார்வைங்க. அதுதான் நாங்கள் சொல்றோமே, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு சாதியை அடிப்படையில் உருவாக்கப்பட்டதா என்பதை நீங்கள் அது படித்து பார்த்தால் தெரியும். எல்லோருக்குமான ஒரு அரசியலமைப்பு சட்டம். இந்தியாவில் உள்ள பிறந்த அத்தனை குடிமகன்களுக்கும் எந்த சாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய இது. அதனால அந்த குறுகிய பார்வை அவர்கள் தவிர்க்க வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து உலக அளவில் புகழ்பெற்ற தலைவர், இந்தியாவுடைய ஒப்பற்ற தலைவர். அவரை போய் ஒரு சிறிய சாதி வட்டத்திற்குள் கொண்டு செல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் கொண்டாடுவதே தப்பு கிடையாது. ஏன்னா அவர்களுக்காக வாதாடியவர், போராடியவர். அவர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதை, அவர்கள் சார்ந்த சமூகம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தியவர். அதனால் அவர்கள் போராடுவதும் பாராட்டுவதும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, தவறு என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவர்களுக்கு மட்டும் சொந்தமானவர் என்பதை நாங்கள் ஏற்க முடியாது. வழக்கறிஞர் பாதுகாப்பை பொறுத்தவரை தமிழகத்திலே அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதாவது வழக்கறிஞர்கள் எதை எதிர்பார்க்கிறான்னு சொன்னால் தொழில் பாதுகாப்பை எதிர்பார்க்கிறாங்க. நீங்கள் பர்சனல் பிரச்சனைலாம் விட்டுருங்க, தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு பாதுகாப்பும் வழக்கறிஞர்களுக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால நாங்கள் என்ன வலியுறுத்தோம்னா, ஒரு டாக்டர்ஸ்க்கு எப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கோ அதே மாதிரி வழக்கறிஞர்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கொடுங்க. அப்பதான் வந்து அந்த குற்றங்கள் குறையும். குற்றங்கள் எப்பவுமே வந்து ஒரு தடுக்க வேண்டும், அது குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய சட்டம் கடுமையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும், வழக்கறிஞர்களை பாதுகாக்க வேண்டும். வழக்கறிஞர் தான் இந்த சமூகத்தினுடைய பாதுகாவலர் என்பது எல்லோருக்கும் தெரியும். எங்கேயாவது ஏதாவது இடத்துல பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வழக்கறிஞர்கள் தான் முன்னின்று இதை போராடுவார்கள். அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, போராட்ட களமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தான் போராடி வாதாடி அந்த நியாயத்தையும் நீதியும் நிலைநாட்டுகிறார்கள். அதற்காக அவர்களுடைய தொழில் பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு உரித்தான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கோம். இந்திய அரசியல் சட்டத்தில் அந்த மாதிரி வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்ற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எந்த சட்டத்திலையும் கிடையாது. அதனால் அது வந்து முயற்சி, அதாவது யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி, அதுதான் நம்மளுடைய இந்தியனுடைய ஸ்லோகன்ஸு. இப்போ நீங்கள் வந்து எதையா நீங்கள் பிரித்து பண்ணுறீங்க, ஏன் ஒன்றா ஒரே மாதிரி ஒரே நாளில் ஒரே தேர்தல் வச்சா தப்பு ஒன்றும் கிடையாது. இந்தியா முழுமைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் கிடையாது. ஒரே சட்டம் இருந்தால் ஏதாவது பிரச்சனையா? எதற்கு இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் இந்தியன் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டம் ஏன் வைக்கணும்? எல்லோரும் மக்கள் அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரே சட்டம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா என்று ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். அது வந்து எப்பவுமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். எப்பவுமே எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இந்த முயற்சி நிச்சயமாக நல்ல முயற்சி தான் நாங்கள் கருதுகிறோம். ஒரு காலத்துல பிராமணர்கள் வந்து அதிக அளவில் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு எல்லோரையும் ஆளுமை செய்கின்ற நிலையில் இருந்தாங்க. இப்பொழுது அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. அவர்களும் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் தாழ்த்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கும் சில வாழ்வாதார உரிமைகள் இருக்கிறது. அதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். அவருடைய கோரிக்கை நியாயமானதாக தான் இருக்கும். சார், பல தலைவர்கள் பல கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அவர் அது வந்து எதற்காக அவர் அதானியை சந்தித்தாரா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறான். சொல்லலை. அது வந்து அவர் விருப்பம் போல ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாரு. அதுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, அதுதாங்க, அது சம்மந்தப்பட்டவர்களுடையது. அது வந்து
அது நாங்கள் என்ன கருத்து சொல்ல முடியும்? அவர் வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொன்னது தவறுன்ட்டு தான் நாங்கள் எங்கள் தலைவரும் சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு விஷயத்தை கேட்டாங்கன்னா ஒரு கேள்விப்பட்டவங்க எதிர்கட்சியில் இருக்கவங்க கேட்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சந்திப்பு நடந்தா நடக்கலையான்னு கேட்பாங்க. அப்படி கேட்டது சந்திப்பு நடந்தது நடக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அது எந்த ஒரு காரணத்தினாலேயோ அது வந்து ஒரு வெறுப்பா வேண்டாவிதமா அவருடைய வேலையை இதான்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அவர் முதலமைச்சர். அது அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய மூத்த தலைவர், அவர் பாதிப்பு அவர் பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. அதனால கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். அவங்க கேட்கிற கோரிக்கை நியாயமானது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.